Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna sayyidana Muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid: Ya ayyuhalladhina amanu ittaqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜுமாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். ஒரு ஹதீஸ், நரகமும் சொர்க்கமும் வாதிட்டுக் கொண்டன. நரகம் சொன்னதாம், யதுகுலியல் ஜப்பாரூன் வல் முத்தகப்பீரூன், அடக்குமுறையாளர்களும் பெருமையடிப்போரும் தான் என்னில் நுழைகிறார்கள். உடனே சொர்க்கம் சொன்னதாம், யதுகுலினி அல்-ضعفா வல் மசாகின், என்னிடத்திலே பலவீனர்களும் ஏழைகளும் தான் வருவார்கள். இதை பார்த்து அல்லாஹ் சொன்னானாம், நரகத்தை பார்த்து, அன்தி அஸாபி வஅஸிபு பிகி மன் அஷா, நரகமே நீ என்னுடைய வேதனை, உன்னை கொண்டு நான் விரும்புவர்களை தண்டிப்பேன். சொர்க்கத்தை பார்த்து கூறினானாம் அல்லாஹ், சொர்க்கமே அந்தி ரஹ்மதி, நீ என்னுடைய அருள், அர்ஹமு பிகி மன் அஷா, உன்னை கொண்டு நான் நாடுகின்றவர்களுக்கு அருள் புரிவேன். ஒலி குல்லி வாய்தத்தி மின்ஹுமா மல்உஹா, மேலும் அல்லாஹ் சொன்னானா, உங்களில் ஒவ்வொருவருக்கும் நிரப்புதல் உண்டு, உங்கள் இருவரில் ஒவ்வொருவருக்கும் நிரப்புதல் உண்டு என்று அல்லாஹ் கூறினானா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்க இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் உள்ளங்களை உலுக்குகின்ற, மனசாட்சிகளை தட்டி எழுப்புகின்ற மகத்தான ஹதீசுகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த ஹதீஸ் நமக்கு மிகப்பெரிய ஒரு உண்மையை உணர்த்துகிறது.
எப்படி என்றால், ஒரு மனிதன் எந்த குணத்துடன் இந்த உலகத்திலே வாழ்கிறானோ அதுதான் அவனுடைய முடிவை தீர்மானிக்கிறது. மனிதன் பெருமையை தேர்வு செய்தால் அது அவனை நரகத்திற்கு இழுத்துச் செல்லும். அவன் தாழ்மையை தேர்வு செய்தால் அது அவனை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இது ஒரு சுருக்கமான பார்வை. இப்ப நம்ம விரிவாக இந்த ஹதீஸை பற்றி நாம் பார்ப்போம். இந்த ஹதீஸில் இருந்து மிக முக்கியமான 3 விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்று, அடக்குமுறை மற்றும் பெருமையினுடைய விபரீதம், அதனுடைய ஆபத்து. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய முன்னிலையில் தாழ்ந்து போவது, தாழ்மை, அதனுடைய சிறப்பு. மூன்றாவது, அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய வேதனையை புரிந்து கொள்வது. இந்த 3 முக்கியமான பெரிய உண்மையை இந்த ஹதீஸ் நமக்கு எடுத்துரைக்கிறது. இப்போ முதலாவதாக அடக்குமுறை மற்றும் பெருமையினுடைய விபரீதம் அது என்னங்கிறத பார்ப்போம். அந்த ஹதீஸிலே நரகம் என்ன சொன்னது? யதுகுலியனல் ஜப்பாரூன் வல் முத்தக்கப்பீரூன். என்னில் நுழையக்கூடியவர்கள் யார்? அடக்குமுறையாளர்களும் பெருமையடிப்போரும் தான் என்று நரகம் சொன்னது. அடக்குமுறையாளர்கள் யார்? மனிதர்களை ஒடுக்குபவர்கள், அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுபவர்கள், மக்களுடைய உரிமைகளை மிதிப்பவர்கள், இவங்க தான் அடக்குமுறையாளர்கள். இன்றைக்கு நம்ம காலகட்டத்தில் அடக்குமுறை என்பது பல்வேறு வடிவங்கள்ல வெளிவரக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக குடும்பத்தில் அடக்குமுறை, பிள்ளைகள் மீது கடுமை காட்டுவது, பெற்றோர்களிடம் கடுமையாக நடந்து கொள்வது, மனைவிக்கு அநியாயம் செய்வது, இதெல்லாம் குடும்பத்தில் நடக்கின்ற அடக்குமுறை. பணியிடங்களில் நடக்கின்ற அடக்குமுறை இருக்கிறது. தொழிலாளர்களுக்கு அநியாயம் செய்வது, தொழிலாளர்களை சுரண்டுவது, இது போன்ற விஷயங்கள் பணியிடங்களில் நடக்கக்கூடிய அடக்குமுறை. மூன்றாவது, அதிகாரத்தில் இருப்பவர்களின் அடக்குமுறை. நாட்டு மக்களுக்கு அநியாயம் செய்வது, அவர்களுடைய உரிமைகளை பறிப்பது, அவர்களை ஒடுக்குவது, அவர்கள் மீது வரம்பு மீறுவது, இது எல்லாம் அதிகாரத்தில் இருப்போர் செய்யக்கூடிய அடக்குமுறை. நாலாவது, பதவியில் இருக்கக்கூடியவர்களுடைய அடக்குமுறை. நுகர்வோர்களுக்கு அநியாயம் செய்வது, பயனாளர்களுக்கு, பொதுமக்கள் எல்லோருக்கும் அநியாயம் செய்வது, அவர்களுடைய உரிமையை பறிப்பது, அவர்களை ஒடுக்குவது, அவர்கள் மீது வரம்பு மீறுவது, இதெல்லாம் பதவியில் இருப்பவர்களுடைய அடக்குமுறை. இது எல்லாமே இன்றைய காலகட்டத்தில் அடக்குமுறையினுடைய பல்வேறு வடிவங்களாக நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் இது குறித்து சொல்லும் போது, வல்லாஹு லா யுஹிப்புல் ஸாலிமீன், இத்தகைய அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை அப்படின்னு ஒரு வசனத்துல சொல்லுகிறான். சூரத்து ஆல இம்ரான். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புவதில்லை.
சூரத்து மாயிதாவிலே 5வது அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வல்லாஹு லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், இத்தகைய தீங்கு இழைப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான செயலா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது. அதனாலதான் இவங்கெல்லாம் எங்க போறாங்க? நரகத்திற்கு போறாங்க. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்ப அடக்குமுறை என்பதை பற்றி நாம் பார்த்து விட்டோம். பெருமை என்பது என்ன? பெருமை அடித்தல். பெருமை என்று சொன்னால் ஒரு மனிதன் மற்ற எல்லோரையும் விட நான் தான் மிகப்பெரியவன் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாரு, அதுதான் பெருமை. இன்றைக்கு பெருமை எப்படியெல்லாம் வருகிறது? மனிதன் தன்னுடைய செயலை வைத்து பெருமை அடிக்கின்றான். அவன் என்ன செஞ்சாலும் அதுல அவன் பெருமை கொள்ளுகிறான். தன்னுடைய தகுதியை வைத்து பெருமை அடிக்கிறான். தன்னுடைய சாதனைகளை வைத்து பெருமை அடிக்கிறான். தன்னுடைய செல்வத்தை வைத்து, சொத்துக்களை வைத்து பெருமை அடிக்கிறான். மனிதன் தன்னுடைய அழகை வைத்து பெருமை அடிக்கிறான். ஆனால் உண்மையில் பெருமை அடித்தல் என்பது மனிதனுக்கு அது தகுதி கிடையாது. ஏனென்றால் அல்லாஹுதான் மிகப்பெரியவன், அல்லாஹுதான் அடக்கி ஆள்பவன், அவன்தான் பெருமைக்குரியவன். ஏனென்று சொன்னால் புகழும் நன்றியும் அவனுக்கே உரித்தானது. இந்த உலகத்துல நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா அதனுடைய புகழ் யாருக்குரியது? அது அல்லாஹ்வுக்குரியது. நீங்கள் எவ்வளவு பெரிய சாதனைகள் வேண்டுமானாலும் இந்த உலகத்திலே நீங்கள் ஆற்றலாம். எல்லாத்தையும் முடித்து விட்டு உங்களிடத்துல என்ன வேணும்? அடக்கம் வேணும். அல்ஹம்துலில்லாஹ், நான் இதையெல்லாம் செய்து முடித்து விட்டேன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அந்த புகழை இறைவனுக்கு கொண்டு போய் சேர்த்து விடணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல ஒரு போர் நடந்தது, அகழ் போர். 3வது யுத்தம் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த அகழ் போரை சமாளிப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈரானை சேர்ந்த ஒரு சஹாபியிடம் அவர்கள் கேட்கிறார்கள், ஆலோசனை கேட்கிறார்கள். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க சொல்றாங்க, இந்த மதீனாவுல இந்த பக்கம் மலை இருக்குது, 3 பக்கமும் மலைகள் சூழ்ந்திருக்கிறது. 2 பக்கம் மலைகளால் சூழ்ந்திருக்கிறது, ஒரு பக்கம் தோப்பு துறவுகளால் சூழ்ந்திருக்கிறது, இன்னொரு பக்கம் காலியாக இருக்கிறது. அந்த காலி இடத்துல நீங்க என்ன செய்யுங்க? மிகப்பெரிய அகழை தோண்டுங்கள். தோண்டி வச்சு நீங்க இந்த போரை என்ன செய்யலாம்? எதிர்கொள்ளலாம். எதிரிகள் யாரும் உள்ள வர முடியாது. நம்ம மற்ற இடங்கள்ல என்ன செய்வோம்? ஆளை போட்டுக்கிடுவோம் என்று சொன்னாங்க. அதே மாதிரி அந்த போரை அவர்கள் சந்தித்தார்கள். போர் எதிர்பார்த்த அளவுக்கு 2 தரப்பிலும் மோதல்கள் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய அகழ் குறுக்கிட்டு இருக்கிறது. அவங்க எதிரிகள் நினைத்தே பார்க்கவில்லை இப்படி ஒரு அகழ் நம்ம முன்னால இருக்கும் அப்படின்னு சொல்லி. யாரும் உள்ள வர முடியாது, வந்தா உள்ள உழுதுருவாங்க, வெளியே வர முடியாது. இந்த மாதிரியான நிலை. இப்படியே பல நாட்கள் போர் நீடிக்கிறது. ஒண்ணும் நடக்கல, எந்த சண்டையும் இல்லை. எப்படி இந்த போர் முடிவுக்கு வர்றது? இப்படியே கடந்து போய்கிட்டு இருந்தா என்ன செய்வது? ஒண்ணும் அறியாம நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா எதிரிகள் மிக பலத்தோடு வந்திருக்கிறாங்க. 3000 பேர் திரண்டு வந்திருக்காங்க. அந்த நேரத்துல 3000 பேர் என்று சொன்னால் அதற்கு முன்னால பத்ர் போர்ல கிடையாது, உஹத் போர்ல கிடையாது அந்த எண்ணிக்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்படுகிறார்கள். எப்படி இவர்களை நாம் சமாளிப்பது? இவர்கள் மதீனாவுக்கு உள்ளே புகுந்து விட்டார்கள் என்று சொன்னால் நம்முடைய பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் யாரும் உயிரோடு இருக்க முடியாது. ஏதாவது ஒன்று செய்தாக வேண்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பல்வேறு செயல்களை அவர்கள் செய்தார்கள். இப்ப அதை சொல்வதற்கான நேரம் இதுவல்ல. ஒன்று நடக்கிறது. என்ன? எதிரி கூட்டத்தில் இருந்து ஒருவர், நயீம் என்ற ஒருவர் இஸ்லாத்தை ஏற்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து, நான் இஸ்லாத்துக்கு வரேன் அப்படிங்க.
இஸ்லாத்தை ஏற்கிறாங்க, களிமா சொல்லி கொடுத்தாச்சு, முஸ்லீமா வந்தாச்சு. இப்ப அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இப்போது இந்த சூழ்நிலையில உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க, நான் செய்யறேன். நீ என்ன வேணாலும் செய். அல் ஹர்பு ஹுதா, போர் என்பது அது ஏமாற்று வேலை, அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, அனுப்பிட்டாங்க. அவரு போய் எதிரி கூட்டத்துல புகுந்து, ஏன்னா இவர் இஸ்லாத்து தழுவுன யாருக்கும் தெரியாது, அவங்க ஆட்கள்னே நினைச்சுக்கிட்டாங்க. எதிரி கூட்டத்துல புகுந்து மிகப்பெரிய பன்னாட்டு படை வந்திருக்கிறது, பல்வேறு குலங்கள் ஒன்று திரண்டு வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு குலத்தார்களையும் சந்தித்து ஒரு குலத்தாரை இன்னொரு குலத்தாருக்கு எதிராக திருப்பக்கூடிய வேலையை அவர் செய்கிறார், கச்சிதமாக செய்து முடிக்கிறார். அவங்களுக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் ஏற்படுகிறது. என்ன செய்யறாங்க, துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிடுறாங்க. ஏன்னா யாரும் சப்போர்ட்டுக்கு வர மாட்டேங்கிறாங்க. கூட வந்தவங்க எல்லாம் இப்ப எதிரியாக பாக்குறாங்க. ஓஹோ, இதுக்கு தான் நம்மளை கூட்டு வந்தாங்களா அப்படின்னு அந்த குலம் நினைக்குது. இந்த குலம் இதுக்கு தான் நம்மளை குறைஷிகள் கூட்டு வந்தாங்களா அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம், மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்பட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த இடத்தை விட்டு காலி பண்றாங்க. அந்த போர் அந்த மாதிரி முடிவுக்கு வருது. இப்போ இந்த போரை முடித்து வைத்தது யார் நீங்க சொல்லுங்க. நம்ம சொல்லுவோம், பார்த்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இதை முடிவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நபிகள் நாயகம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ், வணக்கத்திற்குரிய உண்மையான இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது சொன்னார்கள். அவன்தான் அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹஸாப வ வஹதா, அவன் மட்டும்தான் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றினான், தன்னுடைய அடியாருக்கு உதவி செய்தான், தன்னந்தனியாக நின்று அவன் மட்டும்தான் இந்த கூட்டத்தாரை கூட்டுப்படையை தோற்கடிக்க செய்தார் என்று புகழ் அனைத்தையும் எங்க போட்டாங்க? அல்லாஹ்வின் மீது சாட்டினாங்க. இதுதான் அடக்கம் என்பது. அப்போ நாம இந்த உலகத்துல என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளவு பெரிய சாதனைகளை வேணாலும் செய்யலாம், எவ்வளவு பெரிய காரியங்களை நாம் செய்யலாம். ஆனால் முடிவு யாருக்கு நம்ம கொடுத்துறணும்? நன்றியையும் புகழையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்துறணும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துறணும். அதுதான் அடக்கம். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். எனவே ஒரு மனிதன் அவனுக்கு பெருமை அடிப்பது என்பது கொஞ்சமும் தகுதி கிடையாது. அல்லாஹ் கூறுகிறான், வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, நீ இந்த பூமியில் பெருமையுடன் நடமாடாதே. இன்னக லன் தஹ்ரிகல் அர்த வலன் தபுல்கல் ஜிபால தூலா, உண்மையில் நீ இந்த பூமியை பிளந்து மலையளவுக்கு உன்னால் உயர்ந்து விட முடியாது. உன்னுடைய சக்தி அவ்வளவுதான். இந்த பூமியை அப்படியே குடைஞ்சு உள்ள போய் மலை அளவுக்கு நீ உள்ள போயிட முடியுமா? முடியாது. பூமிக்குள்ள போறது என்பது அது கொஞ்ச அளவுக்கு தான் போக முடியும், குறிப்பிட்ட தூரம் தான் போக முடியும், அதுக்கு மேல போக முடியாது. விஞ்ஞானம் கூறுகிறது. நீ என்னதான் பெரிய ஆற்றல் படைத்தவனா இருந்தாலும், பெரிய புத்திசாலியா இருந்தாலும், உன்னுடைய ஆற்றல் என்பது சுருங்கியது. அப்படிதான் மனிதன் கொசுவுக்கு பயந்து ஒரு வலையை கட்டி கொண்டு உள்ள போய் படுத்து கிடக்கிறான்ல, அதுதான் மனிதன். அவனுடைய அந்த பலவீனம் அங்கு வெளிப்படுதா இல்லையா? இவ்வளவுதானா, இவனுடைய வேலை இவ்வளவுதானா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க, அதான் மனிதன். அதனால பெருமை அடித்தல் என்பது மனிதனுக்கு கொஞ்சமும் தகுதி கிடையாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ், மனிதர்களை விட்டும் உன்னுடைய முகத்தை திருப்பாது. அதுவும் பெருமையில ஒரு வகை. மனிதர்களை சகஜமாக அவர்களிடத்துல நடந்து கொள். உனக்கு எதிரே வர்றவங்களை பார்த்து புன்சிரிப்பு சிரி,
அவர்களை புறக்கணிக்காத. வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா, பூமியில் செருக்குடன் நடமாடாதே, அகந்தையுடன் நடமாடாதே. இன்னல்லாஹ லா யுஹிப்பு குல்ல முஹ்தாலின் ஃபகூர், ஏனெனில் தற்பெருமை கொண்டு பெருமை அடிக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் விரும்புவதில்லை என்று லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த உபதேசத்தை அல்லாஹ் சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே ஒரு மனிதன் எந்த நேரத்திலும் பெருமை என்பது அவனிடம் வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய உள்ளத்தில் கடுகளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். இப்போ ஒரு மனிதர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒருவன் தன்னுடைய டிரெஸ் அழகாக இருக்கணும்னு விரும்புகிறான், தான் அணிந்திருக்கக்கூடிய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அது பெருமையா அப்படின்னு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அவன் அழகை விரும்புகிறான். உண்மையில் பெருமை என்பது அல் கிப்ர் பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, வஹம்துன் நாஸ், மனிதர்களை அற்பத்தனமாக நினைப்பது, அதுதான் பெருமை அப்படின்னு ஒரு பெருமைக்கு இலக்கணத்தை சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சஹீஹ் முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. அடுத்து இந்த ஹதீஸில் உள்ள இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் தாழ்மை. தாழ்மை என்பது அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அப்படி தாழ்ந்து போயிடும், பணிந்து போய்விட வேண்டும். சொர்க்கம் என்ன சொன்னது? என்னிடத்தில் பலவீனர்கள், ஏழைகள் நுழைவார்கள் அப்படின்னு சொல்லிச்சா, என்னுடைய அர்த்தம் என்ன? ஏழை என்று இருந்தால் போதும், அதுவே அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவதற்கு, கேள்வி கணக்கின்றி சொர்க்கம் செல்வதற்கு தகுதியானதாக ஆகிவிடும் என்பதல்ல. மாறாக இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன என்று சொன்னால், எவர்கள் அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்வுக்கு பணிந்து நடக்கிறார்களோ, எவர்கள் பெருமை அடிக்காமல் இருக்கிறார்களோ, எவர்கள் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்கள்தான் சொர்க்கம் செல்வார்கள். எதற்காக இந்த ஏழைகள் சொர்க்கத்தில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஏனென்றால் செல்வம் மனிதனை திசை திருப்பி விடும், வசதி அவனுக்கு அகந்தையும் ஆணவத்தையும் கொண்டு வந்து விடும், அதிகாரம் அவனை மாற்றிவிடும். அதிகாரம் வந்த பிறகு மாறிடும், வழி பிறந்து விடுவான். ஆனால் கஷ்டத்தோடு வாழக்கூடிய ஒரு ஏழை இருக்கிறான, அவன் அல்லாஹ்விடம் ஒதுங்குவான், அதிகம் அதிகம் துஆ செய்வான், பொறுமையை கற்றுக்கொள்வான், அல்லாஹ்வுடைய திருப்தி எதில் இருக்கிறது என்பதை தேடுவான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இத்தலஅத்து ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தை நான் எட்டி பார்த்தேன். அவங்க மேராஜ் போயிருந்தப்போ, ஃபரைது அக்ஸர அஹ்லிஹா அல் ஃபுகரா, அதில் உள்ள பெரும்பாலோர் ஏழைகளாகவே நான் பார்த்தேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. சஹீஹ் புகாரி மற்றும் முஸ்லிமில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய தண்டனை, அதை நாம தெரிந்து கொள்ளணும். சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அருள், நரகம் அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை. அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்து சொன்னான், அன்தி ரஹ்மதி அரஹமு பிகி மன் அஷா, நீ என்னுடைய அருள், உன்னை கொண்டு நான் நாடுகின்றவர்களுக்கு அருள் புரிவேன் என்று சொன்னான். அப்ப சொர்க்கம் அல்லாஹ்வுடைய அருள். சொர்க்கம் என்பது நல்லோர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு என்று பொதுவாக சொல்லிவிட முடியாது. அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அவனுடைய அருளாலும் கருணையாலும் தான் சொர்க்கம் செல்ல முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் யாரும் அவருடைய செயல் அவரை சொர்க்கத்தில் புகுத்தி விடாது என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களையுமா? ஆமா, என்னையும் தான். ஆனாலும்
அல்லாஹு தன்னுடைய அருளால் கருணையால் என்னை போர்த்தினாலே தவிர, அல்லாஹ் எனக்கு கருணை ஆற்றணும், எனக்கு அல்லாஹ் அருள் புரியணும், அப்பதான் நானும் சொர்க்கத்துக்கு போவேன். அப்போ சொர்க்கம் நாம் செல்கிறோம் என்று சொன்னால் எதன் காரணமாக? அல்லாஹ்வுடைய அருள் காரணமாக என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்படி சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபஸத்திது வகாரிபு, நீங்கள் நேர்மையான செயல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான செயல்களை நீங்கள் செய்யுங்கள், ஏன்னா அதன் மூலம் தான் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும் என்பதற்காக சொன்னார்கள். அதே போல அல்லாஹ் நரகத்தை பார்த்து சொன்னான், நீ என்னுடைய வேதனை, உன்னை கொண்டு நான் நாடுகின்றவர்களை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். அது அப்படித்தான். அல்லாஹ் எல்லாரையும் சும்மா போட்டு தண்டிச்சிருவானா? மாட்டான். யார் யாரு தண்டனைக்கு உரியவர்களோ அவர்களை தண்டிப்பான். அதனால சொர்க்கம் என்பது உண்மை, நரகம் என்பது உண்மை. இந்த ரெண்டும் இன்று வரை இருக்கிறது, இந்த ரெண்டும் படைக்கப்பட்டது, இன்று வரை இந்த ரெண்டும் அழியாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும். அதே போல அல்லாஹ் கடைசியில் ஒன்று சொன்னா என்ன? வலி குல்லி வாஹிதத்தின் மின் குமா மல்உஹா, உங்கள் இருவரில் ஒவ்வொருவருக்கும் நிரப்புதல் உண்டு. நரகம் நிரப்பப்படும், சொர்க்கம் நிரப்பப்படும். அதற்கு உரிய தகுதியானவர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க. ஆனால் உண்மையை சொல்ல போனால், எவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றார்களோ அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். எவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்தார்களோ அவர்கள் நரகம் செல்வார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய அருளை அடைவதற்கு என்ன வழி? தாழ்மை. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நாம் பணிந்து போய்விட வேண்டும். அப்பதான் நாம சொர்க்கம் போக முடியும். நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி பெருமை அடிப்பதை, அகந்தை கொள்வதை நாம் கைவிட வேண்டும். ஷைத்தானுடைய வழிகளை நாம் தவிர்க்க வேண்டும். அல்லாஹ் சொல்கிறார், வஅதீஉல்லாஹ வர்ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடங்கள், அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடங்கள், தாழ்ந்து போங்கள். லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் அருள் பாலிக்கப்படுவீர்கள், உங்களுக்கு அருள் கிடைக்கும். அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்னிலையில நீங்க பணிஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க சொல்ற பிறகு மாதிரி நீங்கள் நடந்து போய்விட்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். இன்னல்லதீன யஸ்தக்பீரூன அன் இபாதத்தி சயதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறார்களோ அவர்கள் இழிந்தவர்களாக நரகத்திலே செல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இது வேறொரு வசனம். இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், லஅம்ல அன்ன ஜஹன்னம மின்கா வ மிம்மன் தபிஅக மின்ஹும் அஜ்மஈன். ஷைத்தானை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உன்னை கொண்டும் இந்த மனிதர்களில் யாரெல்லாம் உன்னை பின்பற்றுகிறார்களோ அவர்களை கொண்டும் இந்த நரகத்தை நான் கண்டிப்பாக நிரப்புவேன் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே இந்த ஹதீஸ் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை, நம்முடைய மனசாட்சியை தட்டி எழுப்பக்கூடிய ஒன்றை, ஒவ்வொருவரும் நாம் மனசுக்குள்ளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒன்றை நமக்கு சொல்லித் தருகிறது. அது என்னங்கிற என்னுடைய அடுத்த உரையை சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். நம்மை நாமே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன? நாம் அடக்குமுறையாளர்களில் ஒருவராக இருக்கிறோமா? நம்மை நாமே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய நேரம் இது. நாம் பெருமை அடிப்போரில் ஒருவராக இருக்கிறோமா? அடக்குமுறை செய்கிறோமா? பெருமை அடிக்கிறோமா? மக்களுக்கு நாம் அநியாயம் செய்கிறோமா? அவர்கள் மீது வரம்பு மீறுகிறோமா? ஏழைகளை நாம் அற்பத்தனமாக நினைக்கிறோமா? அல்லது அல்லாஹ்வுக்கு பணிகிறோமா?
அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.